நமக்கு எப்பவுமே குட் ஹேபிட் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம ஒரு நாள் 2 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு, இல்லை அதிகபட்சம் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறோம். அது அப்படியே போயிடும். திரும்ப நமக்கு எப்போ மோட்டிவேஷன் கிடைக்குதோ திரும்ப அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியே இல்லாமல் ஒரு ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ணியிருப்போம். எப்போவுமே ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாகவே இருப்போம். நம்ம எப்படி ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ணுறது? ஒரு நல்ல பழக்கத்தை பில்ட் பண்ணுறது வந்து ஒரு வில் பவரோ இல்லை மோட்டிவேஷனோ இல்லை. அது ஒரு நமக்கு நாம் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த வீடியோவில் ஒரு 4 ஸ்டெப்பில் அந்த ஒரு நல்ல பழக்கத்தை எப்படி, ஒரு குட் ஹேபிட்டை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை கைஸ், நான் விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டெப் 1 ஆக்சசபிள். நம்ம எப்போவுமே ஒரு புது ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணக்கூடிய தேவையான டூலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு புக் படிக்கணும் அப்படிங்கிற ஹேபிட்டாக வளர்த்துக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த புக்கு என்ன ஒரு புக்காக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் பெட்லேயே இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு டேபிளில் இருந்தாலும் சரி, அதுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த புக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஹேபிட்டை பில்ட் ஆகும். அது மொபைல் அடிக்டராக இருந்தீங்க அப்படின்னாக்கா புக்கும் ஃபோனும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஃபோனை தூரமாகவும் புக்கை பக்கமாகவும் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு புது ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2, மேக் இட் அட்ராக்டிவ். அதாவது ஒரு புது பழக்கத்தை நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான டூல்ஸ் இருக்குல்ல. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்குரிய த்ரெட்மில்லு இல்லை தம்பிள்ஸு இல்லாட்டி புஷ்அப் பார்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஆர்கனைஸ்டாக வைங்க. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஒர்க் பண்ணுறதுக்குரிய நம்ம இன்டென்ஷன் வந்து நமக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுவோம். ஸ்டெப் நம்பர் 3, மேக் இட் ஈஸி. எந்த ஒரு எய்மாக இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த எய்மை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு புக்கு படிக்கணும், 300 பேஜில் இருக்கிற ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா 300 பேஜுமே அட்லீஸ்ட் பாதியாச்சும் படிக்கணும்னு சொல்லி நினைக்காம ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ஹேபிட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப் நம்பர் 4, ரிவார்டு. நம்ம எந்த ஒரு ஹேபிட்டை புதுசாக ட்ரை பண்ணாலும் அதுக்கு சின்னதாக ஒரு ரிவார்டு கொடுத்துக்கோங்க. அது சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஐஸ்கிரீமாக இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ரிவார்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்த நாள் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷனாகவும் இது உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே ஹேபிட்டை விட மைண்ட் செட்டு தான் நமக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிள் நான் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட நான் வந்து ஹெல்த்தியாக வாழணும் அப்படிங்கிற நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட அந்த புக்கிலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னாக்க அது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிக்கும். அண்டு குறிப்பாக சொல்ல போகணுன்னா எப்போவுமே ஒரே நாளில் என்றைக்குமே மாறிடாது. 1% உங்களுக்குரிய ஹேபிட்டுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு பக்கம் படிக்க முடியலையா 1/2 பக்கம் படிங்க. இல்லை ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுக்க முடியலையா 2 புஷ்அப்ஸ் எடுங்க போதும். ஸோ இந்த மாதிரி 1% நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எண்ட் ஆஃப் தி இயர், அதாவது இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இயரில் அடுத்த இயர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப முக்கியம். அது ஒரு நாளுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியல, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் எப்படியும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். பை கைஸ்.